guys, welcome back to my channel Winnie's Voice. இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாதாம் லட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 250 grams ஆஃப் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு பேனில் வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட ஷேட் வந்து இந்த மாதிரி மாறுற வரைக்கும் நீங்கள் நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டு நல்லா அதை கிரைண்ட் பண்ணிடுங்க. நல்லா அதை பவுடர், நல்ல ஒரு தின் லேயர் ஆஃப் பவுடர் மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் அந்த பதம் பாருங்கள், ரொம்ப தின்னாக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏலக்காய் பொடி வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பால் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் மறுபடியும் கிரைண்ட் பண்ணணும். நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் இருக்க அந்த சர்க்கரையெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, கரும்பு சர்க்கரை, ஸோ அதெல்லாம் நல்லா கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து உங்களுக்கு நெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நெய் விட்டு இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இது வந்து லம்ஸ் ரொம்ப இருக்காது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கையில் நெய் தடவி இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு உடையெல்லாம் செய்யாது. அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான பாதாம் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. பாதாம்லாம் இந்த ரெகுலராக சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கன்வென்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And see you in my next video. Bye.